எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கூடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் பிலோ 65 லேக்ஸுக்குள்ளே ட்ரிபிள் பெட்ரூம் வில்லா வாங்குற பிளானில் இருக்கீங்களா? ஒரு சூப்பரான வில்லாவை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வில்லா எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம கூடுவஞ்சேரி டு திருப்போரூர் போகிற வழியில் காயராம்பேடு ஜங்ஷனுக்கு அடுத்ததாக. உங்களுக்கு காயராம்பேடு ஏன் சொல்கிறேன்னாக்கா, காயராம்பேடுங்கிறது ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு, எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால காயராம்பேடு சொல்கிறேங்க. காயராம்பேடுக்கு அடுத்த ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிவாக்கம், பாண்டூர் 2 ஸ்டாப்புங்க. 2 ஸ்டாப்புக்கு அடுத்ததாக வர ஸ்டாப்பு தான் இந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புங்க. அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு 100 மீட்டர்லேயே நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வில்லா அமைஞ்சிருக்குங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வில்லா தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வீடு. சரௌண்டிங்லாம் பாருங்கள், ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா, சூப்பரான லொக்கேஷனு, உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும். மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கக்கூடிய சைட்டுங்க இது. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வில்லா தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வீடுங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. அப்பல்லோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா சத்ய சாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் ஸ்பாட்டில் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வில்லாவும் அமைஞ்சிருக்குதுங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி வாஸ்து பிரகாரம் கட்டின வீடுங்க. நார்த் ஃபேஸிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க. பக்காவாக இருக்கும். வாங்க, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போகலாங்களா? வாங்க போகலாம். இதாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு வந்து டெட் எண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், கார் தாராளமாக நீங்கள் விட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் இருக்குது. கார் வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியிலே நீங்கள் நிறுத்திக்கலாம். சரௌண்டிங்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, இன்னொரு முறை பாருங்கள். தார் ரோடு, 24 அடி தார் ரோடு, பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே வீடு கிடைக்குமா, மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே வீடு கிடைக்குமான்னு. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டை விட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே கிடைக்கவே கிடைக்காதுங்க. கிடைக்கும் போது வாங்கி வச்சுடுங்க. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி. இது வந்து பார்க்கிங் ஏரியா. 2 வீலர் நிறுத்திக்கலாம், கார் வந்து நீங்கள் வெளியவே நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இது டெட் எண்டுங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் தாராளமாக நீங்கள் வெளியிலே நிறுத்திக்கலாம். ரூஃபில் உங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல் போடுறதுக்கு 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. ஃபேன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன வண்டி நிறுத்தலாம் நீங்கள். இதாங்க மெயின் டோரு. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீக்கூட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் டோர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கூட்டில் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கிட் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்டோடு இருக்கக்கூடிய ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா இது. ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா லிவிங் ஹால். சிசிடிவி கேமரா அங்கங்கே போட்டு வச்சுருக்காரு ஹவுஸ் ஓனரு சேஃப்டிக்காக. இது லிவிங் ஹாலுங்க. இந்த வீட்டோட பிளான் எப்படி இருக்குனாக்க, ஒரு கார் பார்க்கிங் ஏரியா, உள்ளே நுழைஞ்ச உடனே லிவிங் ஹால், ஒரு பெட்ரூம், கிச்சன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் பால்கனியோட இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வந்து நல்ல பெரிய கிச்சன், நல்ல ஸ்பேசியஸான கிச்சன். கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனில் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் உங்களுக்கு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெரிய லாஃப்ட்டு, ஷெல்ஃபும் தாராளமாக கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம்.
இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நல்ல பெட்ரூம் எப்போதுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2x4 லே பண்ணியிருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது. அடுத்ததான் நம்ம அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். அட்டாச் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் போட்டிருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷன் இருக்குது, ஷவர் பாயிண்ட் இருக்குது. ரெஸ்ட் ரூம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நாம் லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வேஸ்ட் பொருளாக நீங்கள் இங்கே டம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாங்க. ஸ்டெப்ஸு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் ஸ்டெப்பு தான் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்காங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி அஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டின வீடு. நார்த் ஃபேஸிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லாபி இருக்குது. லாபிக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 விண்டோவுமே பெரிய பெரிய விண்டோங்க, ஓப்பன் டைப் விண்டோ. உங்களுக்கு நல்லா வீடு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிறது ஒரு பெட்ரூமு, ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு. ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம். பெரிய பெட்ரூமுங்க இது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு, நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ரூஃபில் 2 ஃபேன் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க, வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கொடுக்கக்கூடிய வென்டிலேஷன், ஷவர் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து தேர்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் வந்து ஒரு காம்பேக்டான பெட்ரூமு. லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு, ஓப்பன் டைப் விண்டோட இந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமுங்க, வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக வென்டிலேஷன் இருக்குது, ஷவர் பாயிண்ட் இருக்குது, ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது தேர்ட் பெட்ரூமு. அடுத்ததாக நம்ம ஓப்பன் டெரஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வில்லாவை மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான நேச்சருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க்கு. காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து நீங்கள் இன்னொரு பெட்ரூம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பாருங்கள். பஸ் போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியுதுங்களா? அதாங்க பஸ் ரோடு, திருப்பூர் ஒரு மெயின் ரோடு. ஸோ இந்த ரோடுக்கு பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லாவோட லேண்ட் ஏரியா 666 ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா. பில்டிங் வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டியிருக்கிறாங்க. நார்த் ஃபேஸிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க இது. அதில் ப்ராப்பரான பில்டிங் அப்ரூவலாக வாங்கி வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. அப் டு 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோனுக்கு போய்க்கலாம், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா. இந்த வீட்டோட காஸ்ட்டு
63 lakhsங்க, 63 லட்சம். பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.